வெல்கம் டு வள்ளி விலாக். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மோட்டர் ரிப்பேராக இருக்கிற தண்ணி வர இடத்துல ஸோ தண்ணிலாம் பிடிச்சிட்டு துணியெலாம் துவைக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து சம்மர் வந்துச்சு இல்லைங்களா, சம்மரில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துடணும். அப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும். டயட்டில் இருந்தால் கூடமே சரி அது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றது வந்து முதல்ல எங்கன்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேங்கோ கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மேங்கோவை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அந்த ட்ராப்ஸ் வந்து வாயில் கொட்டாமல் அதுமாரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றுனா பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக சாம்பார் தான் பண்ணியிருந்தோம். சாம்பார் செய்யும் போதே பாப்பாக்கு தனியாக நாங்கள் பருப்பு எடுத்து வச்சுருவோம். அந்தமாரி பருப்பு எடுத்து வச்சு அவங்க நெய் போட்டு கொடுத்துருவேன். ஸோ காய்கறி தனியாக எதுவுமே செய்யலை. சாம்பாரில் இருக்கிற காய்கறியை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ டைம் இல்லை, ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ வேலை பயங்கரமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு கூட விளக்கு கூட நான் வந்து இன்னும் கழுவவே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி இல்லாதது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த சம்மரில் இந்த ப்ராப்ளம் இருக்கீங்க. ஸோ அதனால தான் நைட்டை பார்த்திங்கன்னா அப்புறம் இவங்க வந்து நேற்று நைட்டு வரல, ஸ்டே பண்ணி தங்கி வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ அதனால பக்கத்தில் கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு. டெய்லியுமே ஃபுல் விலாக் போட்டுருணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ வந்து ஷூட் பண்ணாமல் டைம் இருக்காது. அதனால ஷார்ட் வீடியோவாச்சும் நான் போட்டுருவேன். இந்த வீடியோவே நான் காலையில் ஒரு 10 மணி ஸ்டார்ட் பண்ணது. அப்பப்போ கொஞ்சம் தான் எடுத்தது. ஸோ வந்து வீடியோ பகல் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு நைட்டு 12 மணி வரையும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்னு கூட இல்லாமல் பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரைடே கிளாஸ் நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து வாயில் லைட்டாக முட்டை கூட வைக்க மாட்டேன், அந்த மாதிரி இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.